1988ஆம் ஆண்டு அப்துல் அசாமுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மக்டாப் அல் கிதாமத் அமைப்பில் இருந்து பிரிந்து வந்த ஒசாமா தற்போது வரை மேற்குலகத்திற்கு சிம்ம சொப்பனமாக திகழும் அல் கொய்தா அமைப்பை உருவாக்கினார். 1989ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானிலிருந்து சோவியத் ராணுவம் வெளியேறிய பின்னர் ஒசாமா சவுதி அரேபியாவிற்கு திரும்பினார். பலம் வாய்ந்த சோவியத் ராணுவத்தை வீழ்த்தியதற்காக இஸ்லாமிய இளைஞர்கள் மத்தியில் பின்லேடனின் புகழ் உயர்ந்ததுடன் அல் கொய்தா இயக்கமும் வளர்ச்சியடைய தொடங்கியது. 1990ஆம் ஆண்டு ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் குவைத்தை ஆக்கிரமித்ததுடன் சவுதி எல்லையில் தனது ராணுவத்தை நிறுத்தினார். அச்சமடைந்த சவுதி அரச குடும்பம் அமெரிக்காவின் உதவியை நாடியது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த பின்லேடன் இஸ்லாமியர்களின் புனித தலங்களான மெக்கா மற்றும் மதினாவை அந்நியர்களை கொண்டு பாதுகாப்பது இஸ்லாத்திற்கு எதிரானது என்று கூறியதுடன் அரபு நாடுகளின் உதவியை மட்டுமே நாட வேண்டும் என்று அரச குடும்பத்திற்கு கோரிக்கை விடுத்தார். இதை ஏற்க மறுத்த அரச குடும்பம் அமெரிக்க ராணுவத்தை சவுதியில் களம் இறக்கியது.